ஹே கைஸ், வெல்கம் டு மோனி மீடியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிப்பு அரக்கன் அப்படின்னு எல்லாராலையும் செல்லமாக அழைக்கக்கூடிய எஸ்ஜே சூர்யா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் விஜய்க்கு டைரக்ட் பண்ண மூவியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இவரோட ஆக்சுவல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வராஜ் ஜஸ்டின் பாண்டியன் அப்படிங்கிறது தான். இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் அப்படின்னு இந்த 4 லாங்குவேஜ்மே ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசுவாராம். இவரோட நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வாசுதேவன் நல்லூர், தென்காசி தான். இவருக்கு செல்விங்கிற ஒரு அக்காவும் விக்டர் அப்படிங்கிற ஒரு அண்ணாவும் இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் லயோலா காலேஜில் தன்னோட டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இவர் சினிமாவில் ஹீரோவாக ஆகணும் அப்படிங்கிற கனவோட தான் சென்னைக்கே வந்திருக்காரு. அதனால காலேஜை கம்ப்ளீட் பண்ணியுமே சென்னையிலேருந்து போகாமல் சென்னையிலே தங்கியிருக்காரு. ஸோ தன்னோட செலவுகளை சமாளிக்க ஹோட்டலில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காராம். அதுக்கப்புறமா தான் பாக்யராஜ் அவர்கள் கிட்ட பயிற்சியாளராக ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வசந்த் அவர்கள் டைரக்ட் பண்ண ஆசை அப்படிங்கிற மூவிலையும், சபாபதி அவர்கள் டைரக்ட் பண்ண சுந்தர புருஷன் அப்படிங்கிற மூவிலையும் அசோசியேட்டிவ் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நடிக்கணுன்ற கனவோட டைரக்டராக தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 1993 ரிலீஸ் ஆன கிழக்கு சீமையிலே அப்படிங்கிற மூவியில் கோழி சண்டை விடுற மாதிரியான ஒரு குட்டி ரோலில் இவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறமா இவர் டைரக்டர் ஆகிறதுக்கு எப்படி சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா, 1997 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. அதுதான் உல்லாசம் அப்படிங்கிற மூவி. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப அஜித் கிட்ட தன்னோட ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டோரியை நரேட் பண்ண விதம் அஜித்துக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அதனால தன்னோட மூவியை எஸ்ஜே சூர்யா அவர்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அவர் கொடுக்குறாரு. அந்த மூவி தாங்க வாலி அப்படிங்கிற மூவி. இவர் ஒரு ஆக்டரா, டைரக்டரா, ப்ரொடியூசரா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவர் ஒரு மியூசிக் கம்போசர் அப்படிங்கிறது உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? இது முன்னாடியே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. 2015 பார்த்தீங்கன்னா இவர் ஆக்ட் பண்ண ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்க மாதிரியான கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஆனால் இந்த மூவிக்கு இவர் தான் உண்மையாவே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இசை வீசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சாங் இருக்கும். இந்த மூவியை கேட்கும் போது ஒரு பிளசண்டான வைப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சாங் பார்த்தீங்கன்னா இஷ்க் வாலா லவ் அப்படிங்கிற ஒரு மராத்தி மூவில ஆசை கோனே அப்படிங்கிற சாங்கை ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த சாங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா அவர்கள் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னோட சாங்கை தான் இவர் அப்படியே தமிழில் ரீமேக் பண்ணி எடுத்திருக்காரு. ஓகே, இப்போ இவர் விஜய் டைரக்ட் பண்ண மூவியை பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் விஜய் டைரக்ட் பண்ணுற மூவி பார்த்தீங்கன்னா தன்னோட கெரியரில் செகண்ட் டைரக்ட் பண்ணக்கூடிய மூவி. இவரோட ஃபர்ஸ்ட் மூவியான வாலி மூவியை பார்த்துட்டு ரத்னம் அவர்கள் இவரோட செகண்ட் மூவிக்கு ஆஃபர் பண்ணுறாரு. இதனால எஸ்ஜே சூர்யா நெக்ஸ்ட்டாக தன்னோட மூவியை டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த மூவியில் விஜய் ஹீரோவை ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மூவியை டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபாசில் அவர்கள் டைரக்ட் பண்ண கண்ணுக்குள் நிலவு அப்படிங்கிற மூவியோட ஷூட்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விஜய் அவர்கள் ஒரே டைமில் 2 மூவிலையுமே கமிட் ஆகியிருக்காரு. ஆனால் இந்த 2 மூவிலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் 2 டிஃப்ரெண்ட்டான கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. அதுவும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆக்ஷன்னு சொன்ன உடனே சுவிட்ச் போட்ட மாதிரி சூப்பராக டயலாக்ஸை ஒரே டேக்கில் பேசி முடிச்சிருவாரு. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறமா விஜய் கிட்ட விக்ரமன் அவர்கள் ஒரு டைம் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நீ எப்படிப்பா இந்த மூவில நடிக்க கமிட் ஆன, இந்த மூவில கதைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு விஜய் அவர்கள் எஸ்ஜே சூர்யான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஸ்டோரியை நரேட் பண்றதை நீங்க ஒரே ஒரு டைம் கேளுங்க, அந்த அளவுக்கு அவர் சூப்பரா பண்றாரு, அதை நம்பிதான் நான் இந்த படத்துல இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஜே சூர்யா அவர்கள் இருக்கும் போதே ஸ்டேஜ்ல சொல்லி ஃபன் பண்ணியிருக்காங்க. இந்த மூவில பாத்தீங்கன்னா ஜோதிகா அவர்கள் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க எஸ்ஜே சூர்யா அவர்கள் ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ண மூவியான வாலி மூவில அஜித் அவர்களோட கற்பனை காதலியா வர்ற மாதிரியான ஒரு கேரக்டர்ல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா செகண்டா விஜய் கூட ஹீரோயின் ஆக்ட் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த மூவில தான் பாத்தீங்கன்னா ஜோதிகா அவர்களுக்கு இவ்வளோ அழகான நடிக்கிற திறமை இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவில பாத்தீங்கன்னா ஜோதிகா அவர்களுக்கு செல்வின்னு சொல்லிட்டு ஒரு பெட் நேம் இருக்கும். அந்த நேம் பாத்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா அவர்களோட அக்கா நேம் தான் வச்சிருக்காங்க. இந்த மூவில ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஆக்ட்ரஸ் ஆன அமிஷா பட்டேல் அவங்கள தான் நினைக்க வைக்கிறதா இருந்திருக்கு. ஆனால் கடைசியில் நம்ம ஜோதிகா அவர்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குஷி மூவி பார்த்தீங்கன்னா 2000 ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இதே மூவி பார்த்தீங்கன்னா குஷி அப்படின்னு டைட்டில் வச்சு 2001 தெலுங்குலையும் 2003 ஹிந்திலையும் ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் ஜோதிகா கேரக்டரில் தெலுங்கு வெர்ஷனில் பூமிகா அவர்களும் ஹிந்தி வெர்ஷனில் கரீனா கபூர் அவர்களும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்ஜே சூர்யா அவர்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் இந்த 3 பேர் ஆக்டிங்கில் உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டப்ப ஜோதிகா அவர்கள் நடித்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற
மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மூவியோட பெரிய பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மூவியோட மியூசிக் தான். இந்த மூவியோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவா அவர்கள் தான். இந்த மூவில வரக்கூடிய மொட்டு ஒன்று மலர்ந்திட அந்த சாங்கை வந்து ஒய் யூ வானா ட்ரிப் ஆன் மீ அப்படிங்கிற மைக்கேல் ஜாக்சன் அவர்களோட சாங்கை ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஓ வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட் சாங் வரும். இந்த சாங் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் சாங்கான கெனாகோ டோமார் அப்படிங்கிற ஒரு சாங்கை ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வதந்தியும் பரவிட்டு இருந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா மும்தாஜோட மகளா ஜோதிகா அவர்கள் நடிக்கிற மாதிரியும் ஜோதிகா லவ்வரான விஜய மும்தாஜ் அவர்கள் காதலிக்கிற மாதிரியான ஒரு கள்ள உறவை வந்து பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு வதந்தியும் பரவிட்டு இருந்திருக்கு. ஸோ ப்ரெஸ் மீட்ல எஸ்.ஜே. சூர்யா வந்து இந்த மூவி வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி, இது மாதிரி மோசமான வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூவை வாங்கினாலும் 22 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா 48 ஃபிலிம் ஃபேரில் பெஸ்ட் டைரக்டர் அண்ட் பெஸ்ட் ஆக்டர்ஸ்க்கான அவார்ட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டில் பெஸ்ட் சென்சேஷனல் ஆக்ட்ரஸ்க்கான அவார்ட் ஜோதிகா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் ஃபேர் அவார்டில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான அவார்ட் தேவா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தினகரன்ல பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்ட் ஜோதிகா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வந்து குஷி பார்ட் 2க்கான கதையை தன் வசம் வச்சிருக்காராம். டைம் வரும்போது அந்த மூவியை வந்து டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறதா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.